ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசுக்கான ரொக்க பணத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறாங்க, யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வருடம் வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவாங்க. அந்த வகையில் 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்களுக்கு 1 கிலோ அரிசி, அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை, கரும்பு போன்ற பொருட்கள்லாம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அரசாணை கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்திருந்த ரொக்க பணம் குறித்து இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 4/1/2026 தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்க. பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட தமிழ்நாடு அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீலக்கரும்பு வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இதன் மூலம் 2,22,91,710 அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினர் பயன்பெறுவார்கள். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அனைத்தும் எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. வேட்டி சேலை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏழை எளிய அவங்களுக்கு கொடுத்துருவாங்க வேட்டி சேலை. மேலும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் ரொக்க பரிசாக ரூபாய் 3000 வழங்கிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பரிசு மொத்தம் இவ்வளோ ரூபாய் செலவு வழங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்க பரிசும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வேட்டி சேலைகளும் அனைத்து நியாய விலை கடைகள் வழியாக வழங்கிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய இவங்க எல்லாத்துக்கும் உத்தரவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்கூட்டியே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் பொங்கல் பரிசும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே 3000 ரூபாய் கொடுக்குறதா தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தா அரிசி அட்டைதாரர்கள் ஸோ 2 கோடியே அவ்வளோ பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கமும் பார்த்தா போக போகுதுங்க. இதுதான் உங்களுக்கான அப்டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிக்கு மேலே அரிசி அட்டைதாரர்கள் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 3000 அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் மூலமாக கூட செக் பண்ணலாம், அதுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் ஆன்லைன் மூலமாக வர சொல்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன் யார் யாருக்கு கிடைக்கும், வாங்கிட்டீங்கன்னா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்குது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் போடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும்.